அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் காலையிலேருந்து இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கிறேன். காலையிலே வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காலையில் எந்திரிக்கிறப்பவே நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி இருக்கிறப்ப வேலை ஒன்றும் செய்கிறதுக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையிலேயே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி க்ராசரிஸ் கொஞ்சம் வாங்க போக வேண்டியது இருக்குது. ஏன்னா வீட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறையாவும் வாங்க முடியாது. நாங்கள் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி தேவையானது மட்டும் தான் வாங்க போகலான்னு கிளம்பியிருக்கிறேன். வெளியில் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு மேகமூட்டமாக ஒரு மாதிரி காற்றடிச்சிட்ருக்கு. மழையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்துடுச்சு. சரி இப்படியே கிளம்பி போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஜெயா க்ரோசருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே காலையில் இப்போ தான் ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபாராமாவுக்கு கொரியன் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால கொரியன் ஃபுட் எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல தான் அவங்க நின்றுட்டுருப்பாங்க. நம்ம இன்றைக்கி மெயினாக வந்தது மீன் வாங்குறதுக்கு தான். இங்கே பிள்ளைங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. தசீம் அவருக்கு வேண்டியதை எடுத்து போட்டுருக்காரு. தசீன் அவருக்கு வேண்டியதை எடுத்து போட்டுட்ருக்கிறாரு. ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. ஆனால் ஒரு மாதிரி காற்று மட்டும் அடிச்சிட்டே இருந்தது. தசீம் குட்டி அதுதான் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாரு. தசீம்க்கு வீடியோவில் நிற்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். அதான் வீடியோவில் நின்றுட்டுருக்கிறாரு. நான் இன்றைக்கி க்ராசரிஸ்லாம் வாங்க போனேன்னா ஒன்றும் பெருசாக வாங்கலை. மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டில் முட்டை சுத்தமாக இல்லை, முட்டையும் வாங்கியிருக்கிறேன். இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா இது கிரேப்ஸ்னே இந்த பாக்கெட்டில் போடல, மஸ்கட்டு தான் போட்டிருக்கு. டேஸ்ட் கிரேப்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கு. ஆனால் சீட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என் முட்டை வாங்கியிருக்கிறேன். இந்த புளி பேஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நாங்கள் மிரியில் இருந்தப்போ நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்ச ஃபிஷ் கிரேவி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிஷ் கிரேவி எப்படி செஞ்சோம் அப்படின்னு செஞ்சு காமிக்கலான்னு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லீக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுட்டு மாசிலாம் போட்டுட்டு ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ரெடி பண்ணுறது. அது என்னோடய சிஸ்டர்கிட்ட கேட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் அதுக்கான ரெசிபி எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் கரெக்டாக பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் செய்கிறப்ப அதோட ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே நான்வெஜ் ஏதாவது நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கேண்டில் 2-3 கொளுத்தி வச்சுட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஈலாம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் கொளுத்தி வைக்கிறது. இந்த ஏரியாவில் நிறைய ஈ வரும். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் கேண்டில் கொளுத்தி வச்சுருவேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேஸ் ஸ்டவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்துலலாம் நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடம் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக காற்றடிக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் கேஸ் ஸ்டவ் காற்றடிக்கிறதுல உடனே அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நைட் டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணணும்.
பண்ணலாம். மற்ற நேரத்தில் வெயில் அடிக்கிறப்பெல்லாம் இங்கே நின்று குக் பண்ணோன்னா நல்லா காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். அதனால் வெளியில் தான் மோஸ்ட்லி நான் குக் பண்ணுவேன். அதுவும் நான்வெஜ்லாம் குக் பண்ணுறதானா இந்த கேஸ் ஸ்டவ்வில் தான் மோஸ்ட்லி வச்சு குக் பண்ணுவேன். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்மெல் எதுவும் உள்ளே வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலே வச்சு குக் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா லீக்ஸ் இந்த வெஜிடபிள் வந்து நம்ம ஊர் பக்கம் வந்து கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து நான் ஸ்ரீலங்கா போகிறப்பெல்லாம் இதை சாப்பிட்டு பழகினதுனால தான் எனக்கு இங்கே இந்த வெஜிடபிள் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த லீக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆனியன் ஃப்ளேவரில் தான் இருக்கும். அந்த வெங்காயத்தால்லாம் இருக்குல்ல அதோட டேஸ்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே வந்து நம்ம ஒரு காய்கறி மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே இது எங்கேயாவது பார்த்தீங்க இல்லை நம்ம ஊர் பக்கம் கிடைக்கிதுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த லீக்ஸ்லாம் வந்து போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு பொரியல் மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மண் இருக்கும். அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீக்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுதா அப்படிங்கிற இந்த தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்தது தான். இது வந்து தெஹிவேல MKB சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். வேறு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி கருவேப்பிலை இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து லீக்ஸ் எப்படி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் மாசி கொஞ்சமாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி அப்புறம் கருவேப்பிலை இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லீக்ஸ் அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதுவே வந்து ஒரு ஆனியன் ஃப்ளேவரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தனியாக நான் சேர்த்துக்கிறது கிடையாது. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் போடலாம். நான் வந்து யூஸ்வலாக பச்சை மிளகாய் போடுறது கிடையாது. ஏன்னா வந்து இதுவும் க்ரீன் கலரில் இருக்குது, பச்சை மிளகாவும் க்ரீன் கலராக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க சமயத்தில். அதனால் சொல்லிட்டு பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட லீக்ஸும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்சுருந்தா இந்த மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நான் மண் சட்டியில் தான் வந்து நான் செய்வேன். இந்த மண் சட்டிக்கு வந்து மூடி வந்து என்கிட்ட திட்டமாக இல்லை அப்படிங்கிறதுனால வேறு ஒரு சட்டிக்கு வந்து மாற்றி வச்சுருவேன் எப்போதும் இதில் குக் பண்ணிவிட்டு. ஆனால் டேஸ்ட்டு வந்து மண் சட்டியில் குக் பண்ணுறப்ப டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் மாங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு குக் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால மீன் கறி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணலை. ஃபிஷ் கிரேவி மட்டும் ரெசிபி இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மீன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாத்தூள் வந்து கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி ரெட்டிஷாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீறியில் இருக்கிறப்ப தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்து செய்யலை, நார்மலாக வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன். நம்ம வந்து அங்கே இருக்கிறப்ப பிளான் பண்ணி நம்ம வந்து ஸ்டே பண்ணல, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் குக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரெசிபிலாம் கிடையாது, ஏதோ கடையில் வாங்கினதை வச்சு நாங்கள் செஞ்சதை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல மீன், அதை வந்து நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு.
இப்போ இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த எண்ணெயிலே தான் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். கிரேவி வந்து இதில் தான் ரெடி பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அங்கே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வந்து ப்ராப்பராக கிடைக்கல. வந்து நம்ம குக் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாலாம் போகலை. அங்கே எங்களுக்கு ஹலால் ஃபுட் வந்து பெருசாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாததுனால சரி நம்ம வீட்டிலேயே குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக் பண்ண ஆரம்பித்தது. அந்த வீட்டில் நமக்கு இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா 2 பாட், அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர், இது மட்டும் தான் இருந்துச்சு. சரி அதுலேயே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி இதெல்லாம் கூட இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து இந்த மோட்டர் ப்ரெஸ்டரில் வச்சுட்டு தான் இஞ்சி பூண்டே தட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஃபிஷ் கிரேவிக்கு வந்து பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது 2த்தையும் வந்து இந்த இடிக்கல்ல வச்சு நல்லா வந்து இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்து வச்சு செஞ்சதுனாலையோ என்னமோ தெரியல, நல்லாவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் வந்து செய்ய போகிறேன். இந்த பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா வச்சு இடிச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த பேனையே ஹீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ரிமைனிங் எண்ணெயிலேயே வந்து நான் இதை தாளிச்சிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து வதங்குறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துட்டு நான் வந்து வதக்கிக்க போகிறேன். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்து வதங்கி வரும். நான் இதில் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஃபுல்லாகவே வந்து இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிறோம்ல பூண்டு பச்சை மிளகாய், இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்க்குறதுனால தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூண்டு பச்சை மிளகாய் இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் லிட் போட்டு கவர் பண்ணி நான் வந்து இதை குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து லிட் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வதங்கியிருக்கு. இப்போ இது வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே லைட்டாக வந்து ஒட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்தே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து மசாலா வந்து நான் சேர்க்குறேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் வாங்குகிற பாபாஸ் மிளகாத்தூள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்கும், ஆனால் காரம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலாவும் வந்து சேர்த்துக்கிறேன். அன்னைக்கு நான் அங்கே வந்து எப்படி செஞ்சுருந்தேனோ அதே மாதிரி தான் வந்து இப்போயும் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து வீட்டு மசாலா எதுவுமே அன்றைக்கி நான் சேர்த்து செய்யலை, எல்லாமே கடையில் வாங்கி தான் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். இப்போ இது மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். புளி பேஸ்ட் தான் நான் அன்றைக்கும் சேர்த்துருந்தேன், அதே மாதிரி இன்றைக்கும் புளி பேஸ்ட் தான் வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் வந்து குக் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே மசாலாலாம் குக் ஆகி எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட ரா ஸ்மெல் எதுவுமே இல்லை, நல்லாவே வந்து கிரேவி நல்லா வாசமாக இருக்குது. இதை வந்து அப்படியே கீழேருந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கீழே லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லாவே வந்துடும். இல்லைனா உங்கள்கிட்ட இது மாதிரி பாட் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீன் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம்.
மீன் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே இதை வந்து லைட்டாக அப்படி திருப்பி போட்டுருங்க. ஏன்னா மசாலாவோட இது மிக்ஸ் ஆகிற மாதிரி திருப்பி போட்டுருங்க. இது மீன் வந்து ஆல்ரெடி வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஹாஃப்னு சொல்கிறத விட ஒரு 70% வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாவோட சேர்ந்து குக்காக விட்டுறலாம். இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ண விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக கமன்னு மீன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் இதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணி மடிக்கிறது தான். எனக்கு வந்து பார்க்குறதுக்கு பிடிக்காத ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிறது தான். ஆனால் என்ன பண்ணுறது, துணி மடித்தே ஆகணும்ல. டெய்லி துணி நிறையா சேர்ந்துடும். ஒரு நாள் மடிக்காமல் விட்டுட்டாலும் ரொம்ப நிறையா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து மடிக்கிறதுக்கே தோணாத ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே துணி மடிக்கிறப்ப இந்த ரூமில் தான் உட்காந்து துணி மடிப்பேன். ஏன்னா வந்து இங்கேருந்து வந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே துணி மடிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது படம் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நான் வந்து துணி மடிச்சிட்டு இருப்பேன். அது என்னமோ தெரியல, இந்த ஒரு வேலை மட்டும் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து நாங்கள் பினாங் போகிறதுக்காக இருக்கோம். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் இன்றைக்கே வந்து முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சேர்த்து வச்சு பார்த்துட்ருக்கேன். காலையிலேருந்து பெருசாக வேலை எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே தான் வந்து துணி வந்து காய போட்டிருந்தோம். அதனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து திருப்தியாக காஞ்ச மாதிரியே இல்லை. எப்போதும் வெயிலில் போட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் துணி வந்து திருப்தியாக காஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த நிழல்லே காயிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு வாசம் வர மாதிரியே இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்படியே போட்டு வந்து மடிச்சிட்ருக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு வந்து மற்ற எந்த வேலை பார்க்கணுன்னாலும் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணுன்னாலும் கூட பார்த்துருவேன். இந்த உட்காந்து துணி மடிக்கிறது மட்டும் ஏன் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் மாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா துணி காஞ்சிருச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுருவாங்க. ஆனால் வந்து நமக்கு தான் வந்து இந்த வேலை சுத்தமாக வளைய மாட்டேங்குது. ஒரு வழியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதை கேட்டுக்கிட்டே வந்து துணியை வந்து மடித்து வச்சாச்சு. என்னாச்சு? ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வெதர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் மழை பெய்யுறது, அப்புறம் க்ளவுடியாகவே இருந்துட்டு அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. நைட் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் ஃபுட் கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். கொரியன் ஃபுட்னு தான் நினைக்கிறேன், எனக்கும் வந்து சரியாக தெரியல ஜாப்பனீஸ் ஃபுட்டா இல்லை கொரியன் ஃபுட்டா அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் பிள்ளைங்க வந்து கொரியன் ஃபுட் கடை அப்படின்னு சொல்லி தான் எங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு என்னத்தை ஆர்டர் பண்ணுறதுன்னு கூட சுத்தமாக தெரியல. பிள்ளைங்க தான் வந்து மெனு கார்ட் பார்த்துட்டு எதோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்டர் பண்ணதை உடனே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெனு கார்டு. இச்சிபான் ராமேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையோட பேர். சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனா அப்படின்னு கூட தெரியல. நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் அதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறைய மாதிரியான ஃப்ரூட்ஸ் டீலாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இதை பாருங்களேன், பார்க்குறதுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே புரியல. நீங்களே ஏதோ ஆர்டர் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டம்ப்ளிங் வந்து இந்த ஜாப்பனீஸ் கியோசா அப்படின்னு போட்டிருக்கு. அந்த டம்ப்ளிங் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் டம்ப்ளிங் தான். இந்த ஷாப் வந்து முக்கியமாக ஹலால் ஷாப். அதனால் சொல்லிவிட்டு சரி இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஏதோ நூடுல்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்ஸ்டிக் வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாகவே சாப்ஸ்டிக் தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா சாப்ஸ்டிக் வச்சுட்டு எனக்குலாம் வந்து அந்தளவுக்கு சாப்பிட தெரியாது. அதோட பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, இல்லைம்மா ரைஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பூன் தருவாங்க, நீங்கள் சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் வந்து லெமன் மின்ட் வந்து கேட்டிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் டம்ப்ளிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.